நாகை அருகே 300 மாணவர்கள் இணைந்து அரை மணி நேரம் இடைவிடாது சிவதாண்டவம் ஆடி அசத்தினர். நாகை மாவட்டம் திருப்புகலூரில் உள்ள அக்னீஸ்வர சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி சிவதாண்டவ நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாக்குறிச்சி ஆதீனம் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் 300 மாணவர்கள் கலந்து கொண்டு அரை மணி நேரம் இடைவிடாது சிவதாண்டவம் ஆடி அசத்தினர். பின்னர் நடனமாடிய அனைவரும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டனர். சிவதாண்டவ நாட்டிய விழா இது வந்துட்டு 30 மினிட்ஸ் நடக்கும், நிக்காம நடக்கும், half an hour. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் half an hour ஆடுறது. இது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் இந்த கோயில் ஆடினது எனக்கு இன்னும் ஸ்பெஷலா இருந்தது. அண்ட் அதுவும் இந்த சிவன் அந்த காஸ்டியூம் போட்டு ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள மருத்துவக்குடி திரௌபதியம்மன் கோவிலில் தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளிய 3 டன் இடையிலான தேரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மாறி மாறி தோளில் சுமந்து முக்கிய வீதிகளில் உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீக்குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர்.